ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நடந்த ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷன்லேயே அக்காபுனா ஆஷிகா 3ஆவது ப்ரைஸ் எடுத்துட்டா. மொத்தம் 80 பேரில் 3ஆவது ப்ரைஸ். கண்டிப்பாக இது ஒரு பெரிய விஷயம் தான். சரி, அவளை கொஞ்சம் என்கரேஜ் பண்ணலாம், மோட்டிவேஷன் பண்ணலான்ட்டு அவளுக்கு ஒரு பிளாக் ஃபாரஸ்ட் கேக் வாங்கி சாப்பிட்டுட்டு, இன்றைக்கி எங்கள் கோயிலில் இந்த பால் வைக்கிறாங்க. அடுத்த வாரம் கூட மாசங்கள் கூட, அதனால் இந்த பால் வைக்கிறாங்க. அதெல்லாம் அங்கே போயிட்டு கொஞ்சம் நேரம் சாமி கும்பிட்டுட்டு வீடியோலாம் எடுத்து வரலான்ட்டு கிளம்பி போயிட்டு ஆஷியா விட்டுட்டு, இந்த சுட்ட கோழி, எள்ளு புண்ணாக்கு, கருப்பட்டி இதெல்லாம் தருவாங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அது சாப்பிடுவதுக்காண்டியே மெனக்கெட்டுன்னு போனேன். கோழியெல்லாம் எடுத்து சுட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் இந்த சாமிக்கு படைக்கிறதுக்கு இந்த பட்டை இதெல்லாம் செய்வாங்கல்ல, அது எடுத்துகிட்டு இருந்தாங்க. அதை கொஞ்சம் வீட்டு எடுத்துகிட்டு இருந்தேன். பட்டை செய்கிறது கொஞ்சம் ஈஸி மாதிரி தான் தெரிஞ்சு, ஆனால் கொஞ்சம் கஷ்டம் தான். அப்புறமா அந்த கோழியெல்லாம் சுட ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாம் சுட்டுக்கிட்டே இருந்தாங்க. எப்படா சுட்டு முடிப்பாங்க, எடுத்து சாப்பிடலாம் அப்படின்னு கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். டீ போட்டுக்கிட்டே இருந்தாங்க, ஆனால் ஒன்றும் வெந்த பாடு இல்லை. ரொம்ப நேரமாக ஆயிடுச்சு. அதுக்கு ஆஷிகாவும் ஆத்துவிக்கும் மண்ணில் உட்காந்து விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறமா சாமி ஆட ஆரம்பிச்சு கொஞ்சம் நேரம் சாமி ஆடிட்டு இருந்தாங்க. அப்புறமா எல்லோரும் உட்காருங்க, எல்லாம் ரெடி ஆகிட்டு கோழியெல்லாம் சுட்டாச்சு. அதில் எள்ளு புண்ணாக்கு பாக்கெட்லாம் தந்தாங்க. அப்புறம் சுட்ட கோழி வந்துச்சு. நானும் ஆஷியும் உட்காந்து கொஞ்சம் நல்லா வெளுத்து கட்டினோம். நல்லா நல்லா ஜம்முன்னு தான் இருந்துச்சு டேஸ்ட்டு.